வணக்கம் நேயர்களே, இது முக்கியமான செய்தி. இங்கே மக்களுக்கு என்ன குறை இருக்குங்கிறத நான் சொல்ல போகிறேன். நீங்கள் பார்க்கலாம். மக்களுக்கு இது வந்து குற்றாலம் ஐந்தருவி தானப்பா. குற்றாலம் ஐந்தருவி மெயினாக இதை பற்றி என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மக்கள் அப்படின்னு எதிர்பார்க்குறாந்தா, இப்போ நான் நியூஸை நேரடியாக மக்கள்கிட்ட நான் கேட்குறேன். நீங்கள் பாருங்கள், இது எந்த பாதை என்ன ஏதுன்னு நீங்கள் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இதுதான் படகு போட்டி, படகு சவாரி, கப்பல் படகு சவாரி போகக்கூடிய இடம் இது. பார்த்துக்கோங்க. இந்த மெயின் ரோடு ஐந்தருவி போகக்கூடிய பாதைகள். இந்த பாருங்கள், வண்டியெலாம் அங்கே நிற்கிது. இதில் என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இந்த காரணத்தை நம்ம பொதுமக்கள் ஆளுகிட்டே கேட்போம். இங்கே வந்திருக்காங்க, டூரிஸ்ட் வந்திருக்காங்க, ஒவ்வொரு மக்களும் அவங்ககிட்ட என்ன குறைகள்னு கேட்போம் இங்கே. சரியா நண்பர்களே, வணக்கம். நீங்கள் சொல்லுங்கள், நீஸ் உங்களுக்கு என்ன குறைங்க? ஐந்தருவி குறை இல்லை எல்லா கூட்டாலும். நாங்கள் எல்லாருமே சேர்ந்து வேன் பிடிச்சி மலையிலேருந்து வந்திருக்கோம். வாக்குலாம் எல்லாம் மலையிலேருந்து வந்தோம். ஐந்தருவிக்கு வந்ததில் வேன் பிடிச்சி வந்தோம். வேனை விட மாட்டேங்காங்க. இண்டிகா காரு, டொயோட்டா காரு, சுசுக்கி, இன்னோவா, இந்த காருகளை மட்டும்தான் ஐந்தருவிக்கு மேலே வரைக்கும் விடுவாங்க. இந்த வேனை மேலே விட மாட்டேங்காங்க. போலீஸ்கார்ட்டா 100 ரூபா இருந்தாங்க, 100 ரூபா வாங்கினா உதவின்னு சொல்லுவாங்க. விட மாட்டேங்காங்க. எங்களை இந்த படகு குளத்துக்கிட்டே நிப்பாட்டி வச்சுட்டாங்க. வேணா நிப்பாட்டி வச்சு எல்லாமே இங்கே வேணும் நிப்பாட்டி நிற்கும். எல்லாமே 10 கிலோமீட்டர் இங்கேருந்து நடந்து போக வேண்டியது. இல்லை கவர்மெண்ட் பசங்க மட்டும் மேலே அழுது பண்ணாங்க. அப்போ கார் நிப்பாட்டினா காரை மொத்தத்துக்கு காரை க்ளோஸ் பண்ணோம்ல, எதுக்கு பசங்க மட்டும் விடுவாங்க மேலே? இதுதான் எங்களோட குறை. 10 கிலோமீட்டர் நடக்க முடியாது. வயசான என்ன சொல்ல முக்கிய தலைவருக்காங்க என்ன செய்வீங்க? அண்ணாச்சி, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன குறை? அவர் சொல்லிட்டு உண்மையா? என்ன குறை உங்களுக்கு? ஏன் காரை மட்டும் அலோட் பண்ணிட்டாங்களா? சரி, அதான் மினி பஸ்ஸு, பெரிய வேணுங்கள் இது பூரா விட மாட்டேங்காங்க மேலே. அப்படியா அண்ணாச்சி? அப்படியா? செல்வனே, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் கோரிக்கை என்ன சொல்லுங்க. ஓகே, பழனி பேசுகிறோம், ஒரு வார்த்தை சொல்கிறோம். எல்லாரும் குற்றாலத்துக்கு வர்றவங்க பூராமே கொஞ்சம் யோசிச்சு வாங்க. ஐந்தருவிக்கு முன்னாடியே காரை நிப்பாட்டிடுறாங்க. ஒரு வேனில் வந்தோம்னா 20 பேர் வர்ற வேனை வந்து முன்னாடியே நிப்பாட்டிடுறாங்க. படகு குளம் என்ற ஏரியாவுக்குள்ளேயே நிப்பாட்டிடுறாங்க. அதுக்கு மேலே விட மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நடந்து போக வேண்டியிருக்கு. ரொம்ப சிரமம். 10 கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கு. 10 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டியிருக்கு. இதை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோ இல்லை எதுவோ எல்லாத்துலேயும் போக வேண்டியிருக்கு. அது ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் இதுக்கு வேண்டி கொடுத்து நாங்கள் போக முடியாது. செக் போஸ்ட்டை கேட்டோம்னா 500 ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. நிப்பாட்டுறதுக்கு 500 ரூபா கேட்குறாங்க.